hello people. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். இன்றைக்கி நம்ம எங்கே போய்ட்ருக்கோன்னு பார்க்குறீங்களா? வாங்க அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். பாருங்கள், இப்போ இன்றைக்கி எங்கே இருக்கோன்னா, இன்றைக்கி காலையில் நாங்கள் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம் கோயம்புத்தூரில். இது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உக்கடம் டு ஆத்துப்பாலம் ரோட்டில் லாரிப்பேட்டைக்கு உள்ளே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபிஷ்ஷு, மற்றபடி சண்டேஸ் இங்கே வந்து நிறைய காய்கறி, அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். காலையில் மக்களே பாருங்கள், விடியற்காலை நாங்கள் இதுக்காக ஒரு 5 o'clock வீட்டிலேருந்து அப்படியே வந்தோம் இந்த இடத்துக்கு. இப்போது டைம் வந்து 6:30 ஆயிடுச்சு. கடையெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். நம்ம அப்படியே வாங்கலாம், சரிங்களா? வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கடையாக பாத்திர கடை. உங்களுக்கு தேவையான நிறைய பாத்திரங்கள்லாம் இருக்கும், கம்மி விலையில் கிடைக்கும். மக்களே, இந்த ட்ரிப் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டோம் இல்லையா, அதனால் வீட்டில் டீ சாப்பிடல. நம்ம அப்படியே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம், சரிங்களா? லெமன் டீ. இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு நான், என் பொண்ணு, என் ஒய்ஃப் அண்ட் மருமகனோட வந்திருக்கேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே ஸ்ட்ரெயிட் இதுலேயே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அப்படியே நடந்துகிட்டே இருக்கலாம் மக்களே. மெதுவாக நடந்துன்னா ஃபிஷ் மார்க்கெட் வந்துடும். தூரத்தில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே லைட்டெல்லாம் எரியறது தெரியும். அங்கே தான் பாருங்கள் மக்களே, நாட்டுக்கோழி விற்கிறாங்க. இது ஒரிஜினல் நாட்டுக்கோழியா என்னன்னு எங்களுக்கு தெரியாது, பட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். கம், ஒரிஜினல் நாட்டுக்கோழி, பண்ண நாட்டுக்கோழி தான் மக்களே. பாருங்க, செப்பல்ஸ் மக்களே. How nice it will be. மக்களே இங்க பாருங்க, இல்ல கத்திரிக்காய், மரவள்ளிக்கிழங்கு வெட்டி வச்சிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்க்காத விஷயம். இது எவ்வளோங்க? 20 ரூபா. பாருங்க, ஒரு இது வந்து 20 ரூபா இந்த மரளி. இது 1 கிலோவா? 1 கிலோங்க. இந்த கூறு வந்து 1 கிலோ. இது கத்திரிக்காய் எவ்வளோ? அரை கிலோ 20 ரூபா மக்களே. பீட்ரூட் பாருங்க, பீட்ரூட் இருக்கு, வெண்டைக்காய் இருக்கு, கோஸ் வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. ஓகே, தக்காளி பாருங்க, தக்காளி 4 கிலோ 100 ரூபா மக்களே. 4 கிலோ 100 ரூபா. தேன் கிடைக்குங்க, நல்ல தேன் கிடைக்கும். ரம்புட்டான் சுகர் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. அதுதான் ഞങ്ങൾ പോയിട്ട് വരുമ്പോൾ വാങ്ങിക്കാട്ടോ. ஸோ இது வந்து எப்படின்னா, இந்த ரம்புட்டான் பழம் சுகர் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. அவர்கிட்டயே கேட்டோம், அவரே சொன்னார். அரை கிலோ வந்து 150 ரூபாய்ங்க இந்த பழம். அதுதான் ஸ்பெஷல். பாருங்க, மரவள்ளி கிழங்கு இருக்குது பக்கத்துலேயே. விவஸ், இது வந்து தென்னம்பாலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தென்னம் குருத்துலேருந்து அப்படி வெட்டி எடுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இதை சாப்பிட்டா சுகரும் ப்ரெஷரும் குறையும்னு சொல்கிறாங்க. இது பேர் என்ன? தென்னங்குருத்து.
பலாப்பழம் யாராச்சும் வேங்க வாங்குறீங்களா? பலாப்பழத்துக்கு பலாப்பழம் கிடைக்குது பாருங்க மக்களே. பாருங்க இது வந்து நேந்திரப்பழம் 2 கிலோ 100 ரூபாங்க. பாருங்க மக்களே 2 கிலோ 100 ரூபாய். பாருங்க இது என்னது? இது வந்து அழகான ஒரு சின்ன கடை. இதில் வந்து என்னென்னா பசங்களுக்கு தேவையான இந்த கைவளை, அப்புறம் மோதிரம், கீ செயின் இதெல்லாம் வச்சுருக்காங்க. பர்ஸ் எல்லாம் கிடைக்கும். இது see this side. Show this side. What is this? Cherry. Strawberries. பாருங்க அந்த கடையில் ஸ்ட்ராபெரி இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஸ்ட்ராபெரி பக்கத்துலேயே பப்பாளி இருக்குது. பப்பாளி இது பாருங்க மசாலா கடை. மசாலாலாம் வச்சுருக்காங்க மக்களே. மசாலா ஆயில் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க துணி கடை. இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இது இந்த ரீசார்ஜ் பல்ப். இது எவ்வளோ? இது ரீசார்ஜ் பல்புங்க 150 ரூபா தான். ஆனால் நீங்கள் கடையில் போய் வாங்குறப்ப 400 ரூபா 450 ரூபா வரும், 350 ரூபா வரும். பட் ஆனால் இங்கே நீங்கள் வந்து வாங்குறப்ப 150 ரூபா தான். நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்க நீங்கள் செக் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? சூப்பர். செக் பண்ணி கொடுப்பாங்க, அழகா வாங்கிக்கலாம். நீங்கள் பாருங்க சின்ன இங்கே பாருங்க சாக்ஸ், சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான சாக்ஸ் இருக்கு. ஆங்கிள் சாக்ஸ் இருக்கு. கருவாடு பாருங்க. கருவாடு, துண்டு கருவாடு, நிறைய கருவாடு, நெத்திலி கருவாடு 1/4 கிலோ 50 ரூபான்னு வித்துட்டு இருக்காங்க. மக்களே உங்களுக்கு இந்த கடையெல்லாம், இங்க இருக்க கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள் என்னவோ அதெல்லாம் நீங்க வாங்கி பயன்பெறலாம். வெங்காயம், முருங்கைக்காய் குமிச்சு வச்சிருக்காங்க. இப்படி ஏதாவது பார்த்துருக்கீங்களா நீங்க மக்களே? பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழகா முருங்கைக்காய். ஆமாங்க, நீங்க எல்லாம் வருவீங்க. பாருங்க ஆரஞ்சு வச்சிருக்காங்க. ஆரஞ்சு பிளாஸ்டிக் பொருள் காமி. பாருங்க மக்களே, பிளாஸ்டிக் பொருள் வச்சிருக்காங்க. எது எடுத்தாலும் 20 ரூபா, 30 ரூபா, 10 ரூபா அந்த மாதிரி இதுல வச்சிருக்காங்க. பீங்காஞ்சாடி, ஊறுகாய் போட்டு வைக்கிறது பீங்காஞ்சாடி வச்சிருக்காங்க. புளி எவ்வளோங்க? 1/2 கிலோ 80 ரூபா. மக்களே பாருங்க 1/2 கிலோ 80 ரூபா. இந்த மாதிரி சீட்லெஸ் பாருங்க, கொட்டை எடுத்தது. நீங்க எங்காச்சும் இந்த மாதிரி கொட்டை எடுக்காதெல்லாம், கொட்டை எடுத்த புளி வாங்கியிருக்கீங்களா? பாருங்க 1/2 கிலோ 80 ரூபா. 80 ரூபா தானே சார்? 80 ரூபா. கொய்யாப்பழம் மக்களே கேக்குதா? கொய்யாப்பழம் 60 ரூபா தான் மக்களே. ஷார்ட்ஸ்னால் மக்களே 3 சட்டி 300 ரூபாய். அதாவது இந்த மீன் குழம்பு சட்டி, அப்புறம் தண்ணி ஊத்துற பானை எல்லாம் வச்சிருக்காங்க. ஆப்பச்சட்டி இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க. பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. உண்டியல் பாருங்க, குழந்தைங்களுக்கு உண்டியல் எல்லாம் காசு சேர்த்து வைக்கிறது எப்படின்னு அவங்களுக்கு கத்து கொடுக்கலாம். அழகா இருக்கு பாருங்க. இந்த குடுவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கு பாருங்க. இது எல்லாமே சண்டே அன்னைக்கு மார்னிங் நீங்க இங்க வந்தீங்கன்னா, ஃபிஷ் வாங்குறதுக்கு வந்தீங்கன்னா, அந்த ஃபிஷ் வாங்க போற மார்க்கெட்டுக்குள்ள போற 2 ரோட் சைடுல 2 பக்கமும் இருக்கிற கடைங்க தாங்க இதெல்லாம். பாருங்க துணி எவ்வளவு அழகா இருக்கு. பேண்ட் இங்க பாருங்க, பேண்ட் சூப்பர் பேண்ட் இருக்கு குழந்தைங்களுக்கு தேவையானது.
அழகழகான பேண்ட் அதே மாதிரி இருக்குங்க பாருங்க. எல்லாமே விலை கம்மியா இருக்கும். அதான் ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் இல்லைன்னா திருப்பூர் மாவட்டம் இந்த மாதிரி பல பகுதிகளில் இருந்தும் இங்க வராங்க, உக்கடம் வராங்க. வந்து இந்த துணிக இதெல்லாம் அதாவது சண்டே இங்க ஃபிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறதுனால இங்க வந்து விற்கிறாங்க. சரிங்களா? ரம்புட்டான் பழங்க, ரம்புட்டான் பழம். சரி பாருங்க, ரம்புட்டான் எவ்வளவு சார் இது? அரை கிலோ 150 ரூபாய்ங்க. 20 ரூபா. இது எலுமிச்சம்பழம் 20, எல்லாமே 20. நீங்க சண்டே மார்னிங் இங்க வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பூண்டு பாருங்க, 1 கிலோ 120 ரூபா. இஞ்சி 50 ரூபா வித்துட்டு இருக்காங்க. மக்காச்சோளம் கார்ன்ஸ் பாருங்க, 4 கார்ன்ஸ் வந்து 100 ரூபாய். அழகா வித்துட்டு இருக்காங்க. மரவள்ளி கிழங்கு மக்களே பாருங்க, மரவள்ளி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு. மரவள்ளி எவ்வளோனா? கிலோ 30 ரூபா மக்களே. சக்கரவள்ளி கிழங்கு கிலோ 50 ரூபா. இஞ்சி கிலோ 100 ரூபாய். எவ்வளோ அழகா, சூப்பர். பூண்டு விற்கிறாங்க. அந்த பக்கம் ஃபுல்லா பழக்கடைங்க. நெய் வித்துட்டு இருக்காங்க பாருங்க, ஏதோ வீட்டுல இருந்து செஞ்சு கொண்டு வந்தது போல இருக்கு. நெய் வித்துட்டு இருக்காங்க. பாத்திரம், அலுமினிய பாத்திரங்கள் வித்துட்டு இருக்காங்க. பழக்கடை பாருங்க. அகைன் பழங்கள், நிறைய பழங்கள் மக்களே பாருங்க. ஃப்ரெஷ்ஷா இந்த இது வந்து கொத்தமல்லி பாருங்க, ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நாட்டு கொத்தமல்லி இல்லையா? நாட்டு மல்லியா இது? ஏமா நாட்டு மல்லிங்களா? பாருங்க, நாட்டு மல்லி மக்களே பாருங்க. இந்த நாட்டு மல்லி வித்துட்டு இருக்காங்க. கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷா மின்ட் பாருங்க, மின்ட் லீஃப். இது வந்து புதினா இலை, நல்லா இருக்கும். இங்க வந்து 10 ரூபா தான் கட்டு, 20 ரூபா கட்டு, அந்த மாதிரிலாம் வித்துட்டு இருக்காங்க. வர மஞ்சள் தூள், மிளகாய் தூள் எல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி வித்துட்டு இருக்காங்க மக்களே பாருங்க. மஞ்சள் தூள், சாம்பார் தூள், கரம் மசாலா அந்த மாதிரி வித்துட்டு இருக்காங்க. பிளம்ஸ், ஊட்டி பிளம்ஸ் வித்துட்டு இருக்காங்க. நேத்திக்கு தான் என் மருமகன் பிளம்ஸ் வாங்கிட்டு வந்தாரு வீட்டுக்கு. இன்னைக்கு பிளம்ஸை பார்க்குறோம். பாருங்க மக்களே, பூண்டு பாருங்க, எவ்வளோ விதவிதமாக பூண்டு வச்சுருக்காங்க. எல்லாமே விலை வாரியாக வச்சுருக்காங்க. ஸோ புளி, பூண்டு, மலம் பூண்டு பாருங்க. இது மலம் பூண்டு தானேங்க? இது கொடைக்கானல். இது பாருங்க, இது டிஃப்ரெண்டா இருக்கும். கொடைக்கானல் பூண்டு, மண்ணு சேர்ந்த மாதிரி நல்ல காரம் இருக்கும் பாருங்க. சரி, ஓ, இது கடிச்சு பார்க்க சொல்றாரு, அவ்வளோ காரம் இருக்கும்னு சொல்றாரு. ஆமாங்க, ஒரு பல்லு சாப்பிட முடியாது. ஓகே பாருங்க மக்களே, நல்ல காரம் இருக்கும் இதுல. அதான் அவர் நம்மளை சாப்பிட்டு பார்க்க சொல்றாரு அந்த கடைக்காரு. ஹோல்சேல் ரேட்டு தான். அதான் மக்களே, இந்த ஏரியாவுக்கு நீங்க வந்து சண்டே நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். பாருங்க, நீங்க சின்ன ஒரு பிளாஸ்டிக் பொருள்ல இருந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. பூண்டு. உங்க பேரு சார்? பஷீர். இந்த கடையோட உரிமையாளர் பஷீர் அவங்க தான், அவங்களோட வீட்டுல. ஸோ அருமையா இருக்கு. நாங்க வரோங்க. பாருங்க மக்களே, இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட்டை நெருங்கிட்டோம். அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போறதுக்கு உள்ளார நம்ம வந்து பார்த்ததுதான் இவ்வளோ கடைங்க. இங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. செப்பல் பாருங்க, செப்பல்ஸ் கூட இங்க விற்கிறாங்க. உங்களுக்கு நீங்க நல்லா எங்காச்சும் போகும்போது நல்லா மணக்கணும்னு விரும்புறீங்களா? ரொம்ப, அதாவது
மற்றவங்க பக்கத்தில் நம்ம பக்கத்தில் வரும்போது நம்ம ரொம்ப நல்லா ஸ்மெல் அடிக்கணும்னு விரும்புறீங்களா? பாருங்க, சென்ட் இருக்கு, அருமையான சென்ட் வித்துட்டு இருக்காங்க. மகளே, இது பாருங்க, தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழகத்தோட நுழைவு கடை பார்க்கிங் கட்டணம் 2 சக்கர வாகனத்துக்கு 10 ரூபாய், ஆட்டோ 10 ரூபாய், கார் 20 ரூபாய், லகுரக வாகனம்னு போட்டிருக்காங்க. மேபி சின்ன கார் அந்த மாதிரி இருக்கலாம், 40 ருபீஸ். லாரிக்கு வந்து 100 ரூபாங்க. அதிகாலை 4 மணி முதல் 11:30 மணி வரை மார்க்கெட் செயல்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, மேல பாருங்க, பாத்தீங்களா, மீன் சந்தை, மீன் விற்பனையகம், மொத்த மற்றும் சில்லறை வியாபாரம்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மக்களே, ஃபிஷ் மார்க்கெட் நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். இனி போக போக விதவிதமான மீன்களை நம்ம பார்க்கலாம். என்னென்ன நீங்கள் வாங்கலான்னு நீங்களும் பாருங்கள். பாருங்க, இது வந்து ப்ரான்ஸு, வெள்ளை வாவல் பாருங்க, நெத்திலி பாருங்க, நெத்திலி இருக்கு, 240 ரூபா தாங்க நெத்திலி. இது எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. இது வந்து 240 ரூபா இந்த நெத்திலி. டேம் ஃபிஷ் பாருங்க, ரோகுன்றாங்க, இதெல்லாம் டேம் ஃபிஷ். இது வந்து சீ ஃபிஷ் தான், இதுக்கு பேர் தெரியல, சங்கரா. பாருங்க மக்களே, உள்ள எப்படி இருக்கு மார்க்கெட் பாருங்க. இதுதான் மக்களே, எப்படி இருக்குன்னு பாருங்க மார்க்கெட். உள்ள வந்தீங்கன்னா அப்படியே எல்லா மீனையும் பார்க்கலாம். இந்த மக்களெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷிங்களை பாக்குறதுக்கு நம்மலாம் வந்து இங்க வரணும், கண்டிப்பா வரணும். பாருங்க, ஐல, பாறை மீன் பாருங்க, பாறை மீன். நண்டு இன்னைக்கு ரேட் 500 ரூபா சொல்றாங்க மக்களே. பாருங்க, ஆனா என்னன்னா ப்ளூ நண்டு, அது நல்லா இருக்கும். வாழை மீன் எல்லாம் பாருங்க, அது வாழை மீனா இல்லை என்ன பாம்பு மீன் தெரியல, பாம்பு மாதிரி இருக்கு. பாறை, கடல் வாவல் பாருங்க, வெரைட்டியான மீன் எல்லாம் வச்சிருக்காங்க. ப்ரான்ஸ் வச்சிருக்காங்க, அதாவது எறால 2 வகை வச்சிருக்காங்க, நெத்திலி, அப்புறம் குட்டி குட்டி மீனா ஒன்று இருக்கு, அது என்னன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்குங்க, அழகா இருக்கு. இதுதாங்க, இது பாருங்க. அப்புறம் ஸ்குவிட், கொஞ்சி மீன், ஐல, வாவல், பாம்ஃப்ரெட்னு சொல்றோம் இல்லையா, அதோட சின்ன வகை இது பாம்ஃப்ரெட்னு. பாம்ஃப்ரெட் இங்க எல்லாமே பெரிய வகை மீன் இருக்கு பாருங்க. வஞ்சிரம், ஓரா ஃபிஷ், வஞ்சிரம் பாருங்க. சங்கரா கொஞ்சம் பெருசு அந்த சைட்ல இருக்கு. நண்டு பாருங்க, மக்களே, நண்டு பாருங்க மக்களே, சூப்பரா இருக்கு, வெயிட்டா இருக்கு. நண்டு தெரியும் இல்லையா உங்களுக்கு வாங்குறது எப்படின்னு. அதாவது அமாவாசை டைம்ல வாங்கினா கொஞ்சம் வெயிட் இருக்குன்னு சொல்லுவாங்க, மற்ற டைம்ல வாங்கினீங்கன்னா வெயிட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. வெயிட் இருக்கிற நண்டா வாங்கினீங்கன்னா நல்ல ஃப்ளஷ் கிடைக்கும், சதை கிடைக்கும். டேம் ஃபிஷ், ரோக் எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க. இதெல்லாம் கடல் மீன்கள், எல்லாமே ஃபிஷ் தாங்க. ஓ, கண்டிப்பா உங்களுக்கு தந்துடலாம் சார். வீடியோ எடுக்கிறதுக்கு என்கிட்ட 50 ரூபா கேட்ட அண்ணன் எவ்வளவு இருக்கு பாருங்க ஃபிஷ் மக்களே. நீங்க வந்தீங்கன்னா, சண்டே வந்தீங்கன்னா மார்னிங் சூப்பரா
ஃபிஷ் வாங்கிட்டு போகலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை ஃபிஷ்ஷும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மக்களே இறால் பாருங்க, நம்ம இன்னைக்கு வாங்குறதுக்கு வந்து இன்னைக்கு நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் சமைக்கலான்னு நினச்சது வந்து இறால், அப்புறம் நண்டு. இங்கே இறால் வாங்கியிருக்கோம். எவ்வளோ சொல்கிறீங்க? 380. மக்களே என்னன்னா, இங்கே வந்து ஒரு ரேட் நம்ம பேசினோம்னா அதெல்லாம் ரேட்லாம் இங்கே பேச முடியாதுங்க. உக்கடம் மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து இதான் அவங்க 350னா 350 தான். நீங்கள் 10 ரூபா 20 ரூபா குறைக்கினாலும் குறைக்க முடியாது. ஏன்னா அவங்க அந்த ரேட்டை வந்து காலையிலே ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, இதுக்கு இவ்வளோ ரேட் அப்படின்னு. அதனால நம்ம வந்து இங்கே பேரம் பேசுறதெல்லாம் நடக்காது. நம்ம 350னா 350 கரெக்ட் தான் சார். 350னா 350 இல்லை, 350னா நீங்கள் சொல்கிற வேலை கரெக்டாக ஃபிக்ஸடாக இருக்கும் இல்லைங்களா? ரேட் அதுதான் அந்த மாதிரி இல்லையா? ஓகே, அதுதான் மக்களே. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து யாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது, இல்லை பேரம் பேசி. அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஆமாம், ஏன்னா இது ஹோல்சேல் மார்க்கெட். அவர் அதான் சொல்கிறாரு, இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டு, நாங்கள் கொடுக்குறதே கம்மி ரேட்டு தான். இங்கே வந்து மறுபடியும் பேரம் பேசும்போது எங்களுக்கு அது கொடுக்க முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்கே வந்து பேரம் பேசாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். மக்களே பாருங்க, என்ன கூட்டம் பாருங்க, செம்ம கூட்டமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மக்கள் வந்து வேலையெல்லாம் விட்டுட்டு காலையில் நேரத்தில் வந்துடுவாங்க மீன் வாங்குறதுக்கு. இங்கே அவ்வளோ கடல் மீன்கள், டேம் மீன்கள், குளம் மீன், ஜிலேபி அந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்கும். அதனால எல்லாருமே இங்கே காலையில் வந்துடுவாங்க. சொல்லப்போனால் கோயம்புத்தூர் எண்டில் இருக்கவங்க, அதாவது பல்லடம் அந்த மாதிரி இருக்கிற சைடில் எல்லாம் இருந்தெல்லாம் இங்கே வந்து மீன் வாங்குறதுக்கு வராங்க காலையில். மக்களே நாங்கள் இன்னைக்கு கடல் இறால் வாங்குகிறோம். என் மருமகனுக்கு இறால் ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்கள் இன்னைக்கு இறால் சமைக்க போகிறோம். ஸோ இது வந்து 380 ரூபா சொல்கிறாங்க. 380 ரூபாய்க்கு நாங்கள் வந்து ஒரு 2 kg இறால் வாங்குகிறோம். சரிங்களா மக்களே? இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்க இங்க வரப்ப எல்லாருமே கவர் கொண்டு வாங்க. இவங்க ஒரு கவர் கொடுக்குறாங்க, பட் ஆனா அவங்கனால ஒரு கவர் தான் இங்க கொடுக்க முடியும். பிளாஸ்டிக் கவரே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால எல்லாருமே வீட்டுல இருந்து எல்லாருமே பேக் கொண்டு வந்துருங்க. இங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது பேக் கொண்டு வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த மீன் மார்க்கெட்டோட லாஸ்ட் ரோங்க நம்ம வந்திருக்கிறது. இல்ல பாருங்க, இறால், சங்கரா பாருங்க, எவ்வளவு பெரிய மீன் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கடைகள் எல்லாம் பார்க்க முடியாது. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இதெல்லாம் சூப்பராக பார்க்கலாம். பெருசுங்க, ரொம்ப பெருசுங்க. இதெல்லாம் பாருங்க எவ்வளோ பெருசு. இறால் 650 ரூபா. டேம் மீன், இதெல்லாம் டேம் மீனுங்க. மக்களே, மீன் சந்தை நம்ம உள்ள இருந்து வெளியே போகிறோம். நன்றி, மீண்டும் வருகன்னு போட்டிருக்காங்க பாருங்க. ஓகே, என்ன வியூவர்ஸ் பார்த்துட்டீங்களா? வியூவர்ஸ், இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துட்டேன். அதாவது அந்த இடத்துல கூட்டமாக இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியலங்க. அதாவது இவ்வளோ வாங்குகிற ஃபிஷ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கான ஒரு இடம் அந்த பக்கம் தனியாக இருக்குது, என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம். நிறைய பேர் லைனாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு கிலோவுக்கு 20 ரூபா தான் கட் பண்ணுறதுக்கு வாங்குறாங்க. அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வாங்கின ஃபிஷ் எல்லாமே அங்கே கொடுத்து கட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாம். நண்டு, இறால் எல்லாமே க்ளீன் பண்ணி தருவாங்க. நீங்கள் அங்கே போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சரிங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதோட இந்த மார்க்கெட்டில் இருக்கிற அத்தனை வியாபாரிகளுமே நம்மளை ஒரு வாங்க வரவங்களாம் பார்க்குறது இல்லைங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசுகிறாங்க. எந்த எரிச்சலும் படாமல் தான் விலையை சொல்கிறாங்க. ஒருத்தர் 2-3 தடவை கேட்டாலுமே அவங்க சந்தோஷமாக தான் சொல்கிறாங்க. ஏன்னா கஸ்டமர் வேல்யூ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இனி வர அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே உங்களை நான் சந்திக்கிறேன் வித் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டாபிக்ஸோட. Till then, bye from Uncle John Show. Bye bye. See you all. Bye bye.